ஹலோ லிக்கணும் மம்மி. வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மாலை நேர வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நைட் காலையில் மாவு ஆட்டி வச்சேன் பாருங்க எப்படி பிடிச்சிருக்குன்னு. காலையில் 10-11 மணிக்கு தான் ஆட்டி வச்சேன். பாருங்க மாவு எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது. இட்லிக்கு புளிச்சதான் இவ்வளோ கூட இருக்கும். புளிச்சாதான் கூட இருந்தா இது நாளைக்கு எடுக்கிறது. இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த அதில் கொள்ள மாட்டேன்ருச்சு, அதனால இதில் மாவு எப்படி புளிச்சிருக்கு பாருங்க. பந்தா இட்லி பந்தா நல்லா இருக்கு. இது உளுந்து நல்லா இருக்கனால தான் இப்படி வருமா மம்மி? உளுந்து நல்லா இருக்கணும். அரிசி எப்படி இருந்தாலும் பரவாயில்லையா? அரிசி நான் சிஆர் அரிசி கொஞ்சம், ரேஷன் அரிசி 2 உலக்கு, 1 உலக்கு பச்சரிசி போடுவேன். கலந்து போடுவீங்களா? கலந்து போடுவேன் எல்லாத்தையும். சிஆர் அரிசி ஒரு 3 உலக்கு, மொத்தம் 5 உலக்கு போடுவேன். இவ்வாறு இட்லி ஊத்துறது 5 உலக்கு வந்து 1 வாரத்துக்கு வரும் எம்மி. 1 வாரத்துக்கு வராது, 4 நாளைக்கு வரும். நைட் அண்ட் காலையிலேயே எடுக்கிறோம்ல, 2 நேரம் எடுக்கிறோம்ல. ஆனா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கப்படாதுனால இப்ப குறைச்சுதான் போடுறது. 5 உலக்கு அரிசிக்கு உலக்கு பருப்பு, உலக்கு பருப்புக்கு 1 கை காலம் கூட போடுவேன் உளுந்து. இட்லி பாருங்க எப்படி ஊத்த வருதுன்னு. இப்ப தள்ளி காட்டுறேன் பாரு எப்படி இருக்குன்னு. இட்லி கலக்காம ஊத்தணும்னு சொல்லுவீங்களா? ஆமா, கலக்காம தான் ஊத்துறேன். சூப்பரா இருக்கு பாரு பந்தா. வலிக்கு நம்ம ஹேர் ஸ்டைல் பலமா இருக்கு. என்ன இவ்வளவு தூரம் அமுக்கி வச்சிருக்கீங்க? எதுக்காக? எண்ணெய் தடவுனே, நிறைய எண்ணெய் ஊத்தி போச்சு. வெளிச்சு லைட்டு போடாம எண்ணெய் தடவுனே. லைட்டு போடல. முதல்ல விளக்குக்கு திரி மாத்தல, சாயந்தரம் காப்பி போடல விளக்குக்கு திரி மாத்துறேன். திரி மாத்தல இது லைட்டு போடாம திரி மாத்துறேன். அப்ப சரி எண்ணெயும் தடவிடுவோம், தடவலையே அப்படின்னு சொல்லி எண்ணெயை தடவினேன். அந்த பாட்டில இருந்து கையில ஊத்துனேன், அது நிறைய ஊத்தி போச்சு. அது அப்படியே தலையில தேய்ச்சிங்களா? தலையில தேய்ச்சிட்டு அது காஞ்ச உடனே செய்வீங்களா இல்ல அப்படியே செய்வீங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு செய்வேன். காஞ்ச உடனேயா? ஆமா. இல்ல ரொம்ப தலையில எண்ணெய் வலிஞ்சுக்கிட்டே இருக்கும். வலிக்கு நம்ம இன்னைக்கு யாரு நியூஸ் பாத்தீங்க? நாளைக்கு ஜூன் 16, ஜூலை 16. ஜூலை 16. ஆமா, 16 கும்பகோணம் தீ விபத்து நடந்த டேட் ஃப்ரெண்ட்ஸ். கும்பகோணம் தீ விபத்து 2004 நடந்துச்சுன்னு. ஆமா, அது நாளைக்கு தான். அது எப்படி நடந்துச்சு? அது இத்தனை பிள்ளைங்க இறந்து போச்சு இல்ல மம்மி? கும்பகோணம் தீ விபத்துல சின்ன பிஞ்சு பிள்ளைங்கள். ஆமா, அதுக்குள்ள நாளைக்கு 21வது வருஷம் நடக்குதா? 21 22 2004. 2004 கும்பகோணம் தீ விபத்து நடந்த நாள். அதை ஞாபகப்படுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும். நம்ம எல்லாம் இந்த குழந்தைகள் நம்ம ப்ரே பண்ணணும் நாளைக்கு. அது எப்படி மம்மி நடந்துச்சு அந்த தீ விபத்து? ஸ்கூல் சின்ன ஸ்கூல்னு நினைக்கிறேன் மம்மி. ஆமா, ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு போறதுக்கு வழி ஓப்பனா இருக்கணும். அப்பதான் அதுக்கு குதிச்சு ஓட முடியும். ஏதாவது ஒண்ணுன்னா அது அவங்க கட்டடத்து மேல வச்சிருந்தாங்க போல மம்மி. ஆமா, கீழே வேற எதுவும் மேல ஸ்கூல் மாதிரி வச்சிருந்தாங்க போல. அதுல தான் ஏதோ இதுவாகி போச்சு. ஃபயர் தானே ஆயிடுச்சு. அந்த நியூஸ் கேள்விப்பட்டவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. பாவம், ஒன்றும் தெரியாத பச்சை குழந்தைங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு இது அவேர்னஸ் இல்லாம ஒரு அதுக்குன்னு தனியா ஒரு சொல்யூஷன் வச்சிருந்தாங்கன்னா அது வெளியே தப்பிச்சு போறது கூட லைசென்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, இப்ப கொடுக்க மாட்டாங்க. ஆமா, பல ஸ்கூல்ல அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேன்டாங்க நிறைய ஸ்கூலுக்கு. கவர்மெண்ட் ஆனா அதுல முடிவு எடுத்துருச்சு. அப்புறம் ஓபன் இருந்த ஏரியா இருந்தாதே ஸ்கூலே கட்ட விடுவாங்க. ஆமா, ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்லயும் செக் பண்றது. அப்புறம் ஸ்கூல் வண்டியில இறந்ததுக்கு உட்பட ஸ்கூல் காலேஜ் பஸ்ல, காலேஜ் பஸ்ல ஒரு பிள்ளை இறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தான் அந்த பஸ்ஸுகளை செக் பண்றது, ஆர்டிஓ வச்சு அந்த மாதிரி பண்றாங்க. எதுவுமே ஆனதுக்கு உட்பட தான் பண்றாங்க. அப்பதானே ஒரு விழிப்புணர்வு வரும். ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு கடவுளா? ஆமா. அப்புறம் இந்த சுனாமி வந்தப்பதான் சுனாமின்னா இவ்வளவு பெரிய பேரலையா அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் நாளைக்கு ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுகளுக்கு மன அமைதி கிடைக்கும். எத்தனை பிள்ளைங்க? 98. அது தெரியல, அது தெரியல. 98 பிள்ளைன்னு நினைக்கிறேன். 2004 நடந்துச்சான். ஜூலை 16 விழிப்புணர்வு தினம். அது எல்லா வருஷமே ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்றாங்க. ஆமா, எத்தனை பேரோட பிள்ளைய போயிருக்கோம் அப்பா. சின்ன பிள்ளைங்க.
அது எலிமெண்ட்ரி ஸ்கூலா மம்மி? தெரியல, அது இல்லை. எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல எல்லாமே இருந்துச்சு ஒரு. ஆனால் பெரிய பிள்ளைங்கள இருக்கு. சின்ன ஸ்கூல் இருந்திருக்கும் போல. சின்ன ஸ்கூல் 5th வரைக்கும் இருந்திருக்கும். இந்த நம்ம ஊர்ல மெர்க்குரி ஸ்கூல் இருந்துச்சுல அது மாதிரி. ரிதன்யாவோட கேஸ்ல வந்து டாக்டர் ஷர்மிளா சொல்றாங்க, இந்த பொண்ணு மாமியாரை கூப்பிட்டு சொன்னதை அம்மா அப்பாவை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம்ல. கூப்பிட்டு சொல்லி இருந்தா அவங்க கொஞ்சம் எச்சரிச்சிருப்பாங்கல்ல. சரிம்மா நீ இங்கே இருமா, இவ்வளவு தூரம் நடக்குதா என்ன, இந்த பொண்ணு மாமியார்ட்ட போய் சொன்னதை அம்மா அப்பாட்ட சொல்லியிருக்கலாம்ல. அம்மா அப்பாட்ட சொல்லியிருந்தாலும் அவங்க 2வது ஆளுக்கு சொல்ல போறது இல்லை. ஆமாம் மம்மி, அவங்க தான் அதுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருக்காள் மம்மி. நீ குடும்பம்னா அப்படித்தாம்மா இருக்கா, அனுசரிச்சு போமா அனுசரிச்சு போமா அனுசரிச்சு போமான்னு அவங்க ஒரே வார்த்தை தானே மம்மி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருக்குன்னு மாமியாவை கூப்பிட்டு எல்லாம் தனியை கூப்பிட்டு காட்டி பேச்சு இருக்கு. அப்ப அது அம்மா பாட்டு அம்மாட்டே சொல்லியிருக்கலாம்ல. ஆமா, அம்மாட்ட சொல்லாம போனதே இப்ப இவ்வளவு தப்புக்கும் காரணம். மாமியாட்ட சொன்னா அவ என்ன, அவளுக்கு என்ன வலிக்குது? ஆமா, எந்த அம்மாவுமே தானே வலிக்கும். எந்த அம்மாவுமே இவ்வளவு தூரம் புள்ள கஷ்டப்படுதுன்னா ஒத்துக்க மாட்டாங்கல்ல. விட்டுட்டு வந்திருப்பா நம்ம பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க எந்த அம்மாவுமே. எவ்வளவு பெரிய கொடூரமான அம்மாவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நல்ல அம்மாவா இருந்தாலும் சரி. அதனால டாக்டர் ஷர்மிளா சொல்றாங்க, இந்த பொண்ணு வந்து அம்மாட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி. அம்மாட்ட சொல்லி இருந்தா அதுக்கு ஒரு இது ஆயிருக்கும், இந்த அளவுக்கு ஆயிருக்காது. ஆஸ்திரேலியா போய் படிக்கிறேன்னா படிச்சிருங்க, வேலைக்கு போறேன்னா போயிருக்கலாம். தம்பிகிட்ட தான் ஃபோன் பண்ணி சொன்னிச்சுன்னு சொன்னீங்களே, இதே நானே வேலைக்கு வந்துடுறேன்டாங்க அப்படின்னு சொன்னிச்சுக்க. அவன் அப்ப கூட சிம்பாலிக்கா சொன்னதை புரிஞ்சுக்கல போல, அங்கே ஏதோ பிரச்சனை இருக்கு அதனாலதான் வாரங்க. நம்ம தங்கச்சி நல்ல குடும்ப வாழ்க்கை வாழணும், அவளுக்கு குழந்தை பிறக்கணும், அவங்க அந்த ஆசையில தான் இருந்திருக்காது. அது யாருமே இருக்கிறது தானே, எல்லாருமே வாழ்க்கையை கட் பண்ணிட்டு வான்னு சொல்ல மாட்டாங்கல்ல. எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கிறது தானே. அந்த புள்ள பிறக்கணும், அது நல்லா வாழணும், நமக்கு பேரும் பேத்தி பிறக்கணும்னு எல்லா அப்பா அம்மாவும் எதிர்பார்க்கறது. இது ஒண்ணு தப்பு கிடையாது. அவங்க அந்த எதிர்பார்ப்புல இருந்திருக்காங்க. இவ்வளவு தூரம் கடுமையா இருந்தது தெரியாது. இந்த புள்ள அந்த அளவுக்கு சொல்லல, அந்த அளவுக்கு சிவியர்னஸ் சொல்லல. ஆனா அந்த பிள்ளையும் மம்மி நல்ல பார்த்தா அறிவை சிந்திக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா திடீர்னு தான் முட்டாள்தனம் பண்ணிடுச்சு. இல்ல ஏதோ அந்த நேரம் மட்டும்தான் போன் கால் வந்துச்சா. ஃபோன் கால் யார் பேசினா? புருஷன் தானா? புருஷன் நம்பர் இருக்கு. அதெல்லாம் ஃபோன்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்களா நம்மளுக்கு? அப்பா விட்டு ஃபோனு, அந்த பிள்ளை விட்டு ஃபோன்லாம் இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுக்கிட்டாங்களா? போஸ்ட்மார்ட்டம் பண்ணல, போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களா? ஓ, எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பா. ஆமாம், கடைசி அழகா இருக்கு அந்த பொண்ணு, எவ்வளோ அழகா இருக்கு, நல்ல பிள்ளையா. பேசுறது தன்மையாக பேசுறது. அது அந்த ஒரு ஷார்ட்ஸ் வந்திருக்கு மம்மியா, அதில் சொல்லுது, அவங்களே என்னை கழட்டி விட்டாங்க, இவனும் என்னை கழட்டி விட்டான் தம்பியை பார்த்து. நீங்க உடனே அவர் புருஷன் கேட்கிறாரு நான் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே நீங்களும் அதுதான் பண்றீங்க அப்படி சொல்லுது. கொலை பண்ணாம என்ன பண்றது? தண்டனை, கொலை தண்டனை கொடுக்கணும். ஒரு அழகான பொண்ணு இந்த மாதிரி பண்ணிருக்கேன், மரண தண்டனை கொடுக்கணும். ஜட்ஜ்மெண்ட் எதுவும் கொடுக்கலையா மம்மி? ஜட்ஜ்மெண்ட் தெரியல, கொடுக்கல. பணம் பேசுதுங்கிறாரு. ஆனா கோர்ட்டு நீதியை பத்தி சொல்றாங்க மம்மி, எத்தனை நிரபராதி வேணாலும் இல்ல தண்டிக்கப்படக்கூடாது. இல்ல எத்தனை இது வேணாலும், ஆனா ஒரு இவன் கூட தண்டிக்கப்படக்கூடாது, ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. எத்தனை குற்றவாளி வேணாலும் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக நீதி வந்து தாமதிக்கப்பட்டு தருதுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு ஒண்ணு படிச்சேன், காமராஜரோட காமராஜர் முதலமைச்சரா இருக்குல்ல, யாரோ ஒருத்தர் போய் காமராஜர் வீட்டுல போய் பார்த்தாங்களாம். அவருக்கு கொஞ்சம் ஃபீவரா இருந்துச்சா, சரின்னு போய் பார்த்தாங்களாம். பார்த்தா அவர்கிட்ட என்ன ஐயா நல்லா இருக்கீங்களான்னு போய் கேட்டேன். நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. சரி என்னையா என்ன அப்படின்னு சொன்னோன்னா, சரி அவருக்கு என்னென்ன இருக்கு சொத்து, வீட்டுல என்னென்ன இருக்கு அப்படின்னு. பேங்க் பேலன்ஸ் பார்த்தா 0. வீட்டுல என்னென்ன இருக்குன்னா ஒரு 4 கதர் வேட்டி, 4 சட்டை, என்ன இதான் இருந்துச்சு அவரோட இது. சிஎம்ல சொத்து பத்து எதுவுமே சேர்க்காத ஒரே முதலமைச்சர் இவர் காமராஜர் தான். ஆனா இன்னைக்கு இருக்கவங்க என்ன பண்றாங்க? சிஎம்மா இருக்கவங்க வீடு, காரு, ஆமா, அபார்ட்மெண்ட்,
தனியே கொள்ளையடிக்கிறாங்க 1000 கோடி 2000 கோடின்னு இல்ல மம்மி 1000 கோடி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 500 கோடி வீட்டுக்கு, ஆமா வீட்டுக்கு, அடுத்த 500 கோடி தான் திட்டத்துக்கு, அடுத்ததுதான் மீதி வந்து ரோட்டுக்கு காட்டுக்கு. நேர்மையானவரா அவ்வளவு அந்த மாதிரி ஒரு சிஎம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவரை வந்து இது பண்ணிட்டு தான் மம்மி இவர் வந்தாரு டிஎம்கே. யாரு? கலைஞர் காமராஜர் வந்தாரு. ஒருத்தன் நல்லவன் இருந்தா அவனை இருக்க விட மாட்டாங்க. ஐயோ நீ சொத்து சேர்க்கலன்னா, நீ சொத்து சேர்க்கலன்னா போயா தள்ளியா கொஞ்சம் பாதை விடியா, எங்களுக்கு சொத்து சேர்க்கணும், என் பிள்ளை குட்டிகளை வாழ வைக்கணும்னா இல்லையா அப்படின்னு. எம்ஜிஆர் அவர் தான் வேற ட்ராக்ல போயிட்டாரு. எம்ஜிஆர் முதலமைச்சரா தானே இருந்தாரு, கொஞ்ச நாள் தானே இருந்தாரு. ஆனா எம்ஜிஆர் படத்துல நடிச்சனால எல்லாரும் எம்ஜிஆரை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, ஃபேமஸா இருக்கிறது விரும்புதுங்க மக்கள். என்ன நீ நல்லவனா இருக்கணுங்கிறத விட ஃபேமஸா இருக்கணுங்கிறத விரும்புதுங்க மக்கள். அப்ப அந்த புகழ் தான் தேவைப்படுது. அப்ப பணத்தை விட புகழ் தான் பெருசா? இல்ல, என்ன கேட்டா நல்லவே நேர்மை தான் பெருசு. அப்துல் கலாம் அப்துல் கலாமும் சூப்பர். அப்துல் கலாம் மாதிரிலாம் ஒரு மனுஷன் கிடைக்கவே கிடைக்காது. இட்லி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு ஸ்மூத்தா இருக்குன்னு. இங்க பாருங்க, உருண்டை இட்லி, மல்லிகைப்பூ மாதிரி இட்லி இருக்கு, வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு பாரு. பாருங்க கைஸ், இட்லி நல்லா இருக்கா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இட்லி நான் ஊத்துறது நல்லா இருக்கா இல்ல என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. அது மாதிரி அப்துல் கலாம் செத்தப்போ எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. ரொம்ப நல்லவர் அவர்லாம். அவர் மாதிரி மனுஷன் எல்லாம் பார்க்கவே முடியாது. அவருக்கெல்லாம் சாவே அவர் நினைச்ச மாதிரியே வந்துச்சு. ஆமா, பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நம்ம நினைக்கிறோம்ல, நான் வந்து சாகிறது வந்து யாருக்கும் துன்பம் கொடுக்காம, யாருக்கும் இப்படி இல்லாம இப்படி சாகணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப வந்து ஒரு சிலர் எப்படி நினைப்பாங்கன்னா, நம்ம கை கால் நல்லா இருக்கையிலே இறந்துடணும், ஒரு சிலர் வந்து நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கையிலே இறந்துடணும், ஒரு சிலர் வந்து நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருக்கையில, இந்த கருத்தா இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் அறிவா இருக்கவங்க எல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என் உயிர் போயிடுச்சுன்னா, அதாவது நான் மேடையில பேசிக்கிட்டு இருக்கேன் உயிர் போச்சு, நான் பிடிச்ச செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே என் உயிர் போயிடணும் அப்படின்லாம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்கல்ல. ஆனா அது வந்து எத்தனை பேருக்கு மம்மி நடக்குது? ஆனா அப்துல் கலாமுக்கு நடந்துச்சு. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ல பேசிக்கிட்டு இருந்திருக்காரு ஃபங்க்ஷன்ல. அப்ப பேசிக்கிட்டு இருக்கையிலே மாரடைப்பு வந்து இறந்து போயிட்டாரு. அவரே நிறைய வாழ்க்கையில தோல்வியெல்லாம் சந்திச்சுதான் வந்திருக்காரு பாவம். ஆமா, ராமேஸ்வரத்துல எல்லாம் பிறந்திருக்காரு. பிறந்தவரு நம்ம நாட்டையே ஆண்டிருக்காருன்னா பாத்துக்கோங்க. ராமேஸ்வரத்துல பிறந்து அவருமே காமராஜர் மாதிரிதான், ரொம்ப தனக்குன்னு எதுவுமே வச்சுக்கல. ஏன்னா ராமேஸ்வரத்துல வீடெல்லாம் கட்டி இருக்கலாம்ல. ஆமா, வீடெல்லாம் கட்டலாம் வச்சுக்கல. இது கவர்மெண்ட்ல அவர் நினைவா கட்டியிருக்கலாம். ஆமா, இது அப்துல் கலாம் இது இல்லாம அப்துல் கலாம் இதுன்னு எல்லாம் கவர்மெண்ட் தான் கட்டியிருக்காங்க. அவரா குடியரசுத் தலைவரா இருந்தே சொத்து சேர்க்கலாம். ஆமா, குடியரசுத் தலைவர் தான் சிஎம் விட பெருசா. நாட்டிலே முதல் குடிமகன் அவர் தான். ஓ, நாட்டுல நீங்க சொல்றது தமிழ்நாடு, நான் சொல்றது இந்தியா. இந்த சிஎம்ங்கிறது தமிழ்நாடு மட்டும்தான். ஆமா ஆமா, அது ஒரு ஸ்டேட் மட்டும் தான் ஆள்றது. இந்த பிரதமர் மோடியை விட கூட நாட்டின் முதல் குடிமகன். பிரதமர் எல்லாம் ரெண்டாவது. பிரதமர் வந்து ஒரு கட்சியில இருந்து வருவாரு, இவர் வந்து கட்சி நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கிறது தான் இவர். ஆனா ராமேஸ்வரத்துல இருந்து ஒருத்தர் இது பிரைம் மினிஸ்டர் இருந்தது நம்மளுக்கு பெருமை தானே. மூத்த குடிமகன்ல அவரு. ஆமா, ஆனா இது எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி அக்னி சிறகுகள் என்னென்னவோ ராக்கெட்லாம் அதெல்லாம் கண்டுபிடிச்சு அங்க இங்கெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஆனா ஒரு சாதாரண குடும்பத்துல தான் பிறந்திருக்காரு. அவரோட ஆசையே ஏரோப்ளேன் கண்டுபிடிக்கணுங்கிறது. அதுலதான் நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு. ஏரோப்ளேன்ல. ஆமா, என்னவோ நல்லவங்கெல்லாம் கெதி இப்படித்தான் போகுது. கெட்டவங்க நல்லா இருக்கா? அந்த மோடி ஒரு நாளைக்கு போடுற சட்டை ஒரு கோடியா 1 லட்சமாவா? இது அவர் பிரச்சனை வந்தா நம்ம கண்டுக்காம இருப்போம், பாத்துக்கலாம், அதுவா அமர்ந்துடும். இப்ப நம்மளுமே சொல்லுவோம்ல, இப்ப ரோட்ல ஒருத்தர் கத்துறான்னா உடம்புல எனர்ஜி இருக்க வரைக்கும் கத்துட்டு அப்புறமா பாத்துக்கலாம். அந்த மாதிரி காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு.
10 வருஷம் ஆண்டுட்டாரு. ஆமா, அவருக்கு முக்காவாசி குஜராத் இந்த படிப்பறிவு இல்லாத இடத்துல இருந்தே ஓட்டு போடுறாங்க. தமிழ்நாட்டுல இருந்து ஓட்டே வாங்குறது இல்ல அவரு. இந்த மகாராஷ்டிரா, குஜராத், கேரளா மம்மி. கேரளா அப்புறம் கேரளா சிஎம் ரொம்ப உண்மையா இருக்காங்க. இல்ல மம்மி, கேரளால இருந்து ஓட்டு வாங்குறாரா? தெரியல, அது தெரியல. கேரளால இருந்து ஓட்டு இல்ல. படிச்சவங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. போடல. ஆமா, ஆனா படிக்காதவங்களுக்கு மம்மி இந்த மகாராஷ்டிரா, குஜராத் ஜனங்கள்லாம் அதுகளே ரொம்ப கஷ்டப்படுதுங்க. நம்ம அந்த இது திருப்பதியோ எங்கேயோ போயிட்டு வரையில, நான் பெங்களூர் எங்கேயோ போயிட்டு வரையில பார்த்தேன். ரொம்ப கஷ்டப்படுதுங்க. வீடெல்லாம் ஒண்ணு கூட தார்ச்சி வீடெல்லாம் கிடையாது. சும்மா ஓட்டு வீடு ஷீட்டுல அண்ணனாட காட்சிகள் மாதிரிதான் வருது. இந்த முத்துமனை அப்படி ஏதோ கோயிலுக்கு போனாலாம், கர்நாடகாவா ஏதோ ஒரு சின்ன பையன் படிக்காம, அந்த பையன் தாரணேஷ தூக்கிட்டு வரக்கு 2000 ரூபாய் கேட்டான். நான் மலைக்கு மேல தூக்கிட்டு வரக்கு 2000 கேட்டானா, 3000 கேட்டான். இருக்கு இவங்க தாரம்னு சொல்லி கூட்டிட்டு போய் 3000 கொடுத்தாங்களாம். அவ்வளவு மலையா இவங்களால தூக்கிட்டு போக முடியல, என் மாப்பிள்ளைய அந்த பிள்ளைய. அதனாலதான் அந்த பையனை செட் பண்ணாங்களாம். அந்த பையன் இவங்களுக்கு முன்னாடி ஏறி கொண்டு போய் பிள்ளைய கொண்டு போய் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தாங்களாம். பரவாயில்லையே, அவங்களுக்கு அதுலயே பழகிருச்சு மம்மி, அதுலயே ஏத்தி இறக்கி பழகிருச்சு. படிக்காம கொள்ளாம இப்படி சம்பாரிச்சு பாவம் கொஞ்ச நாள்ல இதாயிருங்க. பாவம் அது அந்த வயிற்றுக்காக தானே இந்த அளவுக்கு பாடு. ஆமா ஆமா, அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாம வச்சிருக்காங்க. படிப்பறிவு எல்லாம் மம்மி, படிப்பறிவு எல்லாம் ஒரு எவ்வளவு நினைக்கிறேன். அவங்க ஆந்திரா தான் போனாங்க மம்மி. படிப்பறிவு எல்லாம் எவ்வளவு மம்மி இருக்கலாம்? ஒரு ஆளை எவ்வளவு தூரம் படிக்கலாம்? தான் கணக்கு கூட்டி இதுங்க கொள்ள படிப்பறிவை விட என்னை கேட்டா அந்தந்த சமயத்துல படிப்பறிவு வேணும். கணக்கு கூட்ட கொள்ள ரொம்ப வேண்டாம், கணக்கு கூட்ட கொள்ள படிப்பறிவு வேணும். நான் இப்ப ஒரு 10க்கும் 8 எவ்வளவுன்னு கேட்டா நம்மளே கூட்டிக்கணும், அடுத்தவன்ட்டு போய் கூட்டக்கூடாது. ரெண்டாவது அந்தந்த சமய சந்தர்ப்பத்துல எடுக்கிறதுக்கு முடிவெடுக்கிறதுக்கு நமக்கு மூளை வேலை செய்யணும். படிச்சா மட்டும் பத்தாது. அந்த சமய சந்தர்ப்பத்துல என்னென்ன செய்யலாம் அப்படின்னு மூளை வேணும் நமக்கு. எடுக்கிறதுக்கு இதை முன்னாடி எடுக்கலாம், அதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். இதை இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும், எதை முன்னாடி செய்யணும், எதை பின்னாடி செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தா வாழ்க்கையில முன்னேறலாம். அதுக்கு படிப்பு மட்டும் பத்தாது. படிச்சுட்டு எத்தனை பேர் மம்மி முட்டாளா நடந்துக்கிறாங்க. ஆனா படிக்காம எத்தனை பேர் மம்மி காய சூப்பரா நடத்துறாங்க. அப்படியும் பாக்குறேன், இப்படியும் பாக்குறோம். நான்லாம் எங்க அம்மா வீட்டுல சொத்து வாங்கணும்னு நினைச்சதே கிடையாது ஒரு நாள்ல. அவங்க ரொம்ப ரூடா நடந்துக்கவங்க நம்மளுக்கு கடைசியில கோர்ட்ல போடணுங்கிற ஒரு எண்ணமே வந்துச்சு. என்ன நம்மளா தப்பு செய்யக்கூடாது. ஒருத்தர் ரொம்ப நம்மளை இம்சை பண்ணிக்கிட்டே இருந்தானா நம்ம அப்புறம் என்ன பண்றது? நம்மள ஒரு முடிவெடுத்து தானே ஆகணும். ஒரு மனுஷன் எவ்வளவு தூரம் மம்மி படிக்கலாம்? இப்ப வந்து யூஜி, பிஜி, பிளஸ் டூ பிஏ ஒரு டிகிரி வாங்கினா போதும். ஒரு டிகிரி வாங்கினா போதும். 2-3 டிகிரி எல்லாம் தேவையில்லை. ஓரளவு இங்கிலீஷ் பேசுறது, ஒருத்தர் அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிறது, அடுத்த பாஷையில சொல்லி புரிய வைக்கிறது, புரிஞ்சுக்கிறதுலாம் இந்த பட்டிக்காடு ஜனங்க கூட புரிஞ்சுக்குதுங்க. நீ இந்த நினைப்புலதான் பேசுறேங்கிறது இதுக கூட புரிஞ்சுக்குதுங்க. என்ன படிக்காத ஜனங்கள் கூட புரிஞ்சுக்குதுங்க. அதுக்கு புரிஞ்சுக்குதுன்னா, ஆனா அதுகளுடைய செயல்பாடு என்ன தெரியுமா? அனுசரிச்சு போக தெரியல. இந்த ரப்பராங்க பேசுறது ஒரு அனுசரிச்சு போயிருந்தா அதுகளோட வாழ்க்கையை மேம்பட்டு போயிருக்கும். அனுசரிச்சு போறதுதான் வாழ்க்கையில மேம்பட முடியும். இப்ப படிச்சவனா கொஞ்சம் தன்மையா நடந்துக்கிறாங்க. ஆமா, இப்ப ஒரு இடத்துல 10 பேர் நின்றுட்டு இருக்காங்க, கொஞ்சம் தள்ளி போய் அங்கிட்டு பண்றாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்குவாங்க. இப்ப அதை விட்டுட்டு இப்ப படிக்காதவங்களா இருந்தாச்சுன்னு வச்சுக்க, 10 பேர் இருக்கிற இடத்துல நம்மளும் பண்ண என்ன தப்பு அப்படின்னா அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்துடும். ஆனா இந்த இதுக்கெல்லாம் முன்னேற முடியாத காரணம் பழிக்கு வாங்கித்தான் முன்னேற. நம்ம என்ன அவங்க பண்ணாலும் நம்ம வந்து பழி பண்ணக்கூடாது, பேசாம ஒதுங்கிடணும். என்ன கடவுள் ஒருத்தர் இருக்காரு, மேல ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு. ஆமா ஆமா, கடவுளுக்கு என்ன ஒண்ணுமே தெரியாதா? கடவுள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவங்க பண்றது எல்லாமே கூட்டல் கழித்தல்ல தான் இருக்கு. அதை ஒன்ன மனசுல வச்சுக்கிட்டாவே நம்ம வழியை பார்த்து போயிட்டு இருக்கலாம். ஆனா மம்மி, இப்ப நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறாள், அவங்கள்ட்ட எப்படி மம்மி ப்ரூவ் பண்றது? தெரியாது நீ நினைச்சுக்கிட்டு போய் என் வாழ்க்கை முன்னேற்ற பகுதியில போயிட்டு இருக்கு. இல்ல போயிட்டு இருக்கு. ஆனா அவங்க அந்த தாட்ல இருந்தா அந்த தாட்லயே இருக்காங்களே. இப்ப நம்ம எது கேட்டாலுமே அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கிறத வச்சு அவங்க அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க. இருந்தா இருந்துட்டு போட்டு எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க. எல்லாருமே
பள்ளி வாங்குறத கரெக்டா பண்றாங்க. யார் சோலை பண்ண விட இருக்குது எல்லாருமே இப்படித்தான் பண்றாங்க. அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறாங்க. சரி அவங்க பண்ணிட்டாங்க, சரி அவங்க பெரிய ஆளும் சரி பண்ணிட்டாங்க விடுவோம்னு நினைக்கல. அப்படிதான் இருக்காங்க. அப்படி இருக்கிறது நிறைய பேர் இருக்காங்க. பழி வாங்குறது இங்க டிராபேக். நிறைய பேர் இருக்காங்க. ஆமா. ஆனா நீங்க சொல்ற மாதிரி எல்லா நேரத்துலயும் விட்டு கொடுத்து போக முடியாதுல்ல மம்மி. விட்டு கொடுத்துதான் போகணும். நம்ம கேட்குற இடத்துல கேட்டுதானே ஆகணும். இப்போ உங்களை ஒருத்தன் அடிக்கிறானே நீங்க அடிப்பீங்களா மாட்டீங்களா? அடிப்பா. ஒரு வாட்டி அடிச்சானா ஏப்பா இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். ரெண்டாவது வாட்டி அடிச்சானாக்கா நானும் இழுத்து போயிடுவேன். அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க வந்து வருது. அப்ப அந்த மாதிரி தானே பண்றாங்க. அப்ப வந்து நம்ம வந்து நம்ம சொல்லங்காட்டியுமே உஷாரா நடந்துக்கிறாங்களாம். நம்ம பேசங்காட்டியுமே நம்மளை விட குதிச்சுக்கிட்டுல பேசுறாங்க. என்ன இதுகள்லாம் நடந்துக்கிறது பயங்கரமா அப்படி இல்ல நடந்துக்குதுங்க. தாந்தையும் பெரிய இது மாதிரியும் என்ன அப்புறம் என்ன வீட்டு நமக்கு என்ன வேலை இருக்கு. அதனாலதான் கண்டுக்கிறது இல்ல. யாருக்கும் நம்ம வேணும்னாதான் வேணும், நம்ம வேண்டாம்னா நம்மளுக்கு யாரும் வேண்டாம். ஏன்னா எல்லாரும் மனுஷன் தான். எல்லாரும் சோறு கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படணுமே தவிர மனுஷருக்குலாம் பயப்படணும். நியாயமான செயல் செய்யணும், நியாயமா நடந்துக்கணும். கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படணும், மனுஷருக்குலாம் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளுனால பெரிய ஆளுனா மரியாதை கொடுக்கலாம். நம்ம மரியாதை கொடுக்கறதுல ஒண்ணும் தப்பு இல்லை. அவங்க ஏதாவது கெட்டது பண்ண சொன்னாலும் நம்ம பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன நம்ம ஜென்டிலா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஜென்டிலாவே இருக்கணும். ஆனா என்னைக்கும் தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணக்கூடாது. ஆமா. ஆனா ஒரு சிலர் வந்து தப்பு பண்றதுல குறியா இருக்கா. தப்பு பண்ணா அவங்களுக்கு நல்லது எதுவும் நடந்துச்சுன்னா நம்ம இப்படியே பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறா. ஒரு சிலர் அப்படி ஒரு நேர் வழியில போகணும்னு நினைக்கல. இப்ப நேர் வழினா படிப்பறிவு இல்லாத ஜனங்கள் பண்றது பூரா தப்புதான். அவ்வளவும் தப்புதான். அதாவது உனக்கிட்ட 3 காய் தேங்காய் கொடுத்துட்டு 8 காய்ங்கிறது அப்படி எல்லாம் சம்பாரிச்சோம்னு நினைக்கிறாங்க. என்ன கொஞ்சம் எல்லாரும் சொல்றது படிப்பறிவு இல்லாதவங்க பாவம் பாவம். அவனே காசு இல்லாம இருக்கேன், அவனுக்கு குடுங்க காசை. இப்ப நியாயம் சொல்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க 8 தேங்காய் தான் வாங்கிருப்பீங்க குடுங்க. ஏங்க நான் வாங்கினதே 3 தேங்காய் தாங்க. அந்த படத்துல சொல்லுவாங்க இந்த அது என்னது அப்பப்ப நல்லா காசு கொடுத்து கட் பண்ணி அந்த ரமேஷ் கண்ணா மம்மி ஒரு காமெடி இது. அத உன் தொடையில எத்த தண்டி மச்சம் இருக்குடா அப்படின்னு உடனே பேண்ட் சட்டை எல்லாத்தையும் அவுத்து போட்டு பிரியமான தொழில எல்லாத்தையும் அவுத்து போட்டு இப்படி காமிச்சுக்கிட்டு இருப்பேன். என் ஃப்ரெண்டு சொல்லுவேன், யோ உனக்கு அறிவு இருக்காயா, இது எல்லாரும் முன்னாடியும் உன் ட்ரெஸ் அவுக்குறங்கிறதாய பெட்டு, நீயே அவுத்து காமிச்சு இங்கே பாருன்னு சொல்றியே. அந்த காமெடியில அது மாதிரி இத்த தண்டி தொட அளவுக்கு மச்சம் இருக்கா. யாருக்காவது இவ்வளவு பெருசு மச்சம் இருக்குமாயா, அறிவு இருக்காயா உனக்கு, அவன் சொன்னதை நிறைவேற்றிட்டேன், பெட்டில் ஜெயிச்சிட்டாயா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி வாழ்க்கையை எனக்கே புரிஞ்சுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை எப்படி எங்கே எப்படி போகுதுன்னு என்னாலே எதிர்க்க முடியல. வல்லமை யார் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அவங்கள்ட்ட. அதுதான் நம்ம வாழ்க்கையில படிச்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட ரப்புறாங்க நடந்துக்கிறாங்கன்னா நம்மளும் அவங்கள்ட்ட ரப்புறாங்க நடந்துக்கணும். இப்போ ஒருத்தவங்க வந்து சாந்தமா பந்தமா நடந்துக்கிறாங்கன்னா நம்மளும் அந்த மாதிரி நடந்துக்கணும். இங்கே போது வாழ்க்கை ஆக மொத்தம் நல்லவங்களா இருந்தா மட்டும் இந்த காலத்துல வாழவே முடியாதுங்கிறது அது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. அதனால நல்லவங்க எல்லாருமே கெட்டுக்கிட்டு வராங்க. ஆமா கெட்டுக்கிட்டு வராங்க. ஆமா எல்லா நல்லவங்களுமே கெட்டுக்கிட்டு வராங்க. ஆமா இப்போ ரோட்ல கூட ஒரு காசு கிடக்குன்னு வச்சுக்கேன். இப்ப யாரும் அண்ணே காசு கிடக்கு எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லல, எடுத்துட்டு போங்கன்னு சொல்லல, அவன் போயிட்டானா பாரு. இல்ல இன்னொன்னு நான் உதாரணம் சொல்றேன். யூடியூப்ல ஒருத்தர் நல்லா ரொம்ப ஏழைப்பாளைய ஒரு அம்மா அன்னைக்கு நடக்க முடியாம நடந்து வருது. அந்த அம்மாவை கூப்பிட்டு அதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு, தண்ணி வாங்கி கொடுக்குறாரு, அந்த அம்மாவுக்கு எல்லாம் பண்றாரு. சேலை புது சேலை கவரோட வாங்கி கொடுக்குறாரு. ஆனா அவர் இத்தனையும் செய்யறாரு, கவரோட வாங்கி கொடுக்குறாரு. பணம் 500 ரூபாய நம்ம கொடுக்குறாரு. இன்னைக்கு பூரா வியாபாரம் பண்ணா எவ்வளவுமா வியாபாரம் பண்ணுவேன்னு கேட்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது, நான் 200 ரூபா 500 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுவேன் அப்படிங்குது. உடனே அந்த வியாபாரத்தை நானே கொடுத்துட்றேன் அந்த காசைன்னா அவர் 500 ரூபா வச்சு கொடுக்குறாரு. ஆனால் அந்த நல்ல செயல் செய்யறவரை அவர் முகத்தை காட்டல. ஏன் அதை நான் கேட்கிறேன். அவர் செய்யறது நல்ல செயல் தான். நல்ல செயல் செஞ்சா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. முகத்து தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் நீ ஏன்டா கிறுக்கனா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு தெரியற அப்படிம்பாரு. பாலான்னு ஒரு பையன் எல்லாருக்கும் நல்ல ஹெல்ப் பண்றேன். பாலா இவர் தானே எங்க காலேஜுக்கு வந்தவர்ல, அந்த பையன் பாலா.
அந்த அவர் தான் மேம் எங்க காலேஜுக்கு ஆனுவல் டேக்கு வந்தாரு. ஓ எங்க MITக்கா? அவர் தான். ஆக மொத்தம் இவர் இவ்வளவு நல்லது பண்றாரு. நானா யோசிச்சு பார்த்தேன். அவர் முகத்தை காட்டல, அவர் கை காட்டுவாங்க, அவர் கை மட்டும்தான் காட்டுவாங்க, முகத்தை காட்டல. இந்த மாதிரி நல்ல செயல் செய்யறவங்க எல்லாம் முகத்தை காட்டல. ஏன்னா அடுத்த வாட்டியும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நீங்க தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கல, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இங்க வாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படிதான். இப்ப நம்மளே ஒரு இடத்துல ஏர்போர்ட்லயே ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, வாட்டர் பாட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் கொடுக்குறாங்க, நம்மளும் போய் வரிசையில நில்லு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. சிட்டியோட ஆட்சியிலுமே ஏதாவது கல்யாணக்கார வீட்டுல ஏதாவது ஒரு சும்மா வாழ்த்து மடல் தான் கொடுத்தா கூட எனக்கு கூட எட்டி நின்று பறிச்சு வாங்குறாங்க ஆட்சியில. பணக்கார வீடா இருந்தாலும் சரி, ஏழை வீடா இருந்தாலும் சரி, விசிறி மடல் தான் எத்தனைக்காது. ஒரு வாழ்த்து மடல், பொண்ணு விட மாப்பிள்ளை விட வாழ்த்து மடல் கொடுக்கறது அப்படி எட்டி நின்று வாங்குறாரு. விசிறி அதே மாதிரி வாங்குறாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குறாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருவாங்க எல்லாருக்கும், இந்தாங்கன்னு. விசிறி வாங்குறாங்க, விசிறி எல்லாம் அப்படி சொத்தான். ஆமா, அவங்களுக்கு வாங்கி நம்ம வாங்காம இருக்கக்கூடாதான், நீ வாங்கி நான் வாங்காம இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் எந்திரிச்சு நின்று அப்படி உட்கார்ந்துருக்க கூட எந்திரிச்சு நின்று வாங்கிடுறாரு. அப்படி மனுஷனுக்கு அந்த இது தேவைப்படுது மனுஷனுக்கு. நானும் பண்ணணும் அப்படி அப்படிப்பட்டதா இருக்கு. நாளைக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கும்பகோணம் தீ விபத்துல இறந்த குழந்தைகளுக்காக நாம எல்லாரும் ப்ரே பண்ணுவோம். அது ரொம்ப கொடுமையான விஷயம் இல்ல. 2004 நடந்தது. 21 வருஷம் ஆயிடுச்சு. 21 இயர்ஸ். அந்த இருந்தா வயசு பிள்ளைகளா இருந்திருக்குங்க. 27-28 வயசு பிள்ளைகளா இருந்திருக்குங்க. பெத்தவங்களுக்கு எவ்வளவு பலமா இருந்திருக்கும். ஆமா, பிள்ளையதான் பெத்தவங்களுக்கு பலம். ஆமா, அதுக்கு தானே பிள்ளைய பெத்துக்கிறாங்க. நமக்கு எவ்வளவுதான் நீ பக்குவமா பத்திரமா இருந்தாலும் ஒரு 70 வயசு 80 வயசுக்கு மேல எப்படிதான் இருந்தாலும் நமக்கு என்ன கைகால் நடுங்க எல்லாமே எடுத்த பொருளை கூட எடுத்த இடத்துல வைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆயிரும் உடம்பு. அதனாலதான் அதுக்கு அப்புறம் நமக்கு வாரிசு வேணுங்கிறது. நம்ம அந்த சூழ்நிலையில. ஆனா இப்ப நிறைய பேர் மேரேஜ் இல்லாம இருக்காங்க, லேடிஸும் சரி. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இது சென்னையில இருக்காளாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு 3000 கோடி சொத்து இருக்கான், பையனுக்கு 2000 கோடி கொடுத்துட்டாலாம், ஆட்சி செத்து போச்சான். இந்த செட்டியார் என்ன பண்ணாரா, 1000 கோடி மகளுக்கு கொடுத்துருக்காரா, மகன் டைவர்ஸா. அந்த பிள்ளைக்கு 40 வயசு ஆயிடுச்சான். அதுக்கு பொண்ணு பாக்குறான், பையன் பாக்குறான். அந்த பிள்ளை ஆனா நிறைய பெரிய பெரிய கம்பெனில சேரா அந்த புள்ள. அப்ப இவ்வளவு பணம் இருந்தா அதுக்கு ஒரு ஜோடி இல்லாம தானே இருக்குது, தனியா இருக்குது. ஆனா நிறைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கா மம்மி? அப்படியா? எல்லாருமே சென்னையில இருக்க, கோயம்புத்தூர்ல இருக்க எல்லாருமே மூஞ்சி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரியே இருக்கா. யாருமே இப்ப பாத்தீங்கன்னா நீங்களுமே நாளைக்கு பியூரா, ஆமா பியூரா இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அவனே ஒரு இதுரா அப்படின்னு சொல்லிடுவாங்க பியூரா இருந்தா. இப்ப அவன்கிட்டையும் ஏதாவது ஒரு இந்த தனம் அந்த தனம் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனையும் சேர்த்துக்கணும்டா அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நம்ம பேசுறதே டேலண்டா பேசுறோம்னா அவனுக்கும் சொல்லுங்க அப்படிமா. இதுவே வாழவே கூடாது, அவனுக்கு ஒன்றும் தெரியல. அதாவது 100% பியூரா இருக்க முடியாது. இப்போ ஒரு சிலருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும், எனக்கு இந்த ஹேபிட் இருக்கு, நான் எப்பவுமே இந்த இதை வாங்கிட்டுமே அதை வாங்கிட்டுமே, அந்த மாதிரி இதுக்கு ஒருத்தர்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். ஆனா அந்த ஹேபிட் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம வச்சிருக்கனாலதான் அவங்க நம்மளை சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத நான் மக்களுக்கு நாளைக்கு ஞாபகப்படுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நாளைக்கு தான் கும்பகோணம் தீ விபத்து நடந்து 21 வருஷம் முடிஞ்சு 22வது வருஷம் ஆரம்பம் இருக்கு. 2004 ஜூலை 16. சரி சாப்பிடுவோமா? பா இட்லிங்க நைட்டுக்கு டின்னர் சுட சுட இட்லி. இவனுக்கு சாம்பார். நான் சாம்பார் நைட்டுக்கு ஊற்றிக்க மாட்டேன், சாம்பார். நைட்டுக்கு பொடி, இட்லி பொடி இல்லைனாக்கா ஜீனி வச்சு தான் சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே என்ன வாங்கியிருக்கீங்க மம்மி? எங்கே? பாசிப்பருப்பு 1/4 கிலோ. நாளைக்கு பாசி பயிறு குழம்பு வைக்கலாம்ட்டு அதை வாங்கிட்டு வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். 100. நெல்லிக்காய் அது எவ்வளோ? 20 ரூபா. 20 ரூபா. இது 3 இப்போ ஈவினிங் வாங்கிட்டு வந்ததா? ஈவினிங் வாங்கிட்டு வந்தது. வேற என்ன வாங்கிட்டு வச்சேனே? இதுதான். அவ்வளவுதான்.
இது நாளைக்கு பாசி பயிறு குழம்பு வச்சிருவீங்க. பாசிப்பயிறு குழம்பு. ஆமாம். பொரியல் ஏதாவது பார்க்கணும். கேரட் கையில் வச்சுருக்கீங்க. கேரட்டு நேற்று 20 ரூபாய்க்கு வாங்கினது அவ்வளவுமே கெட்டு போச்சு. கேட்குறேன், ஒரு 4-5 கேரட்டு தான் நல்லா இருந்துச்சு, அதை நறுக்கிட்டு. ஓ, அது ஏன் மேம் கேரட் மட்டும் இப்போ ரொம்ப நாளாக உங்களுக்கு தெரியல, அழுகி போயிடுது. அவங்க வச்சிருக்கதே அழுகிட்டு தான் இருக்கு. நம்ம மேம்பாப்பா தூக்கிட்டு வரோம். ஓ சரி போ, அவங்களுக்கும் அது நட்டா ஆகுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர் இட்லி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.